அஸ்ஸலாமு அலைக்கும். வேலை பளுவை குறைத்தால் என்ன கிடைக்கும்? ஹஜ்ரத் தசீன் இப்னு அதான் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஒரு கசாப்புக்காரர் ஒரு ஆட்டை அறுப்பதற்கு விரும்பினார். அந்த ஆடானது அந்த மனிதருடைய கையிலிருந்து விடுவித்து கொண்டு நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்துச்சு. அந்த கசாப்புக்காரரும் அதன் பின்னாலேயே துரத்திக்கிட்டே வந்தார். இன்னும் ஆட்டையை அதனோட கால்களை பிடித்து பின்னால் இழுத்தார். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆட்டிற்கு பொறுமையை பற்றி நினைவூற்றினாங்க. இன்னும் கசாப்புக்காரர்கிட்ட சொன்னாங்க, ஆட்டை மிருதுவான முறையில் இங்கேருந்து கொண்டு செல்லுங்கன்னு சொல்லி. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிருகங்களின் மீது இவ்வளவு அன்பு காட்டினாங்க. யார் மீதேனும் அநியாயம் செய்யப்படுவதை பார்த்தால் உடனே அவர்களுக்கு இரக்கத்தை பற்றி நினைவூட்டுவாங்க. மேலும் அறுக்கும் போதும் கூறினாங்க, இந்த விதத்தில் அருங்க, மிருகங்களுக்கு கஷ்டம் கொடுக்காதீங்கன்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியதா ஹஜரத் உமர் இப்னுல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அவங்களும் அறிவிக்கிறாங்க, எவரொருவர் தம்முடைய அடிமைகளுக்கு வேலை பளுவை லேசாக்கி தருவார்களோ கியாமத்து நாளின் போது அவர்களுக்கு இதே போல் நன்மையான கூலி உண்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. இன்ஷா அல்லாஹ் நம்மளும் அதிக வேலை பளு உள்ளவர்களாக இருந்தால் நம்ம வீட்டில் உள்ளவங்களில் நம்ம மற்றவங்களுக்கோ நம்மளால் உதவி செய்ய முடியும்னா இன்ஷா அல்லாஹ் அவங்களோட வேலை பளுவை குறைச்சி நம்ம நன்மை பெறுவதற்கு நம்மளால் நம்ம நேருக்கும் தப்பு செய்வானாங்க. ஆமீன்.